ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 22. இரண்டையும் கூட்டினால் வருகின்ற எண் 4 ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். 22/11/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். பொதுவாக ராகுவும் சூரியனும் எண்கணிதத்தில் சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. ஜோதிட ரீதியாகவும் அவர்கள் சேர்க்கை பெறுவதே கிரகண நிலை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது கோச்சார ரீதியாகவும் சூரியன் கேது சேர்க்கையும் சூரியனை ராகு பார்க்கின்ற அமைப்பும் இருக்கின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதியும் ஒரு கிரகண நிலை வருகின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எண்கணிதத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அவசரம் காட்டாமல் நிதானமாகவும் முன் யோசனையுடன் திட்டமிட்டு அதன் பிறகு எந்த ஒரு செயலையும் செய்வதன் மூலம் அலைச்சல்கள், காலதாமதங்கள் போன்றவை இல்லாமல் இருக்கும். இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 1, 3, 5. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது ஆரஞ்சு. இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் காலை 11:10 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கும்பராசியிலே சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சதயம் நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தின் அதிதேவதை வருண பகவான். இன்றைய நாள் மனதார வருண பகவானை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலவும்.
இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. பொதுவாக வளர்பிறை அஷ்டமி அன்று துர்கா தேவியை வணங்குவது சிறப்பாக பலன்களை கொடுக்கும். அவை மாசிக் துர்காஷ்டமி என்பார்கள். வளர்பிறை அஷ்டமி அன்று துர்க்கை அம்மனை வணங்குவது நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை கோஷ்டாஷ்டமியும் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் கிருஷ்ண பரமானை, அதாவது கண்ணனை வணங்கக்கூடிய நாளாகவும் இருந்திருக்கின்றது. நீங்கள் யூடியூபிலே கோஷ்டாஷ்டமி என்று நீங்கள் டைப் செய்தீர்கள் என்றால் அதை பற்றி விரிவாக உங்களுக்கு அறிய முடியும். இன்றைய நாள் கண்ணனை வணங்கக்கூடிய நாளாகவும் துர்காதேவியை வணங்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. பொதுவாக வளர்பிறை அஷ்டமி அன்று துர்க்கையை வணங்குவதும் தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும். இன்றைய ராகு காலமாகப்பட்டது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்றது. யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கின்றது. குளிகையாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், பிறகு 11 மணி முதல் 12 மணி வரையும், பிறகு பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையும், பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இருக்கின்றது. மேலும் இன்றைய நாளிலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் சுபகாரியங்களும் செய்யக்கூடிய சிறந்த முகூர்த்தமான அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:33 முதல் 12:17 வரை இருக்கின்றது. இத்தகைய நேரங்களிலே எத்தகைய புதிய முயற்சிகளும் புதிய செயல்களும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாகவும் அமைத்துக்கொள்வது, ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் இன்று ஞாயிறு ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவது சிறப்பை தரும். ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுடைய ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பாக கொடுக்கும். பொதுவாக ஞாயிறு அன்று அஷ்டமி வருவதும் காலபைரவரை வணங்குவது, துர்க்கையை வணங்குவது மிக அற்புதமான அமைப்பு. ஞாயிறு மற்றும் செவ்வாயாகப்பட்ட நேரங்களிலே ராகு காலத்திலே துர்க்கையை வணங்குவது எப்பொழுதும் நன்மையை தரும். இன்று அஷ்டமியும் ஞாயிறு அன்று வருகின்றது. ஆகையால் ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுடைய ஆலயம் செல்வது அல்லது வீட்டில் இருந்தபடியே துர்க்கை பாடலை கேட்பது, துர்கா தேவியுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவது மிக சிறப்பாக ராகு காலத்திலே இருக்கும். இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். அதற்கு முன்னதாக இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெறும் ராசியாகப்பட்டது கடகராசி. இன்றைய நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாகப்பட்டது சதய நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம். நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த பீஜ மந்திரத்தை தினந்தோறும் கூறலாம். அன்றைய நாள் முழுவதும் நன்மைகள் கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒருவரி மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். மற்ற 26 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மட்டும் இத்தகைய மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் லம் சதய நட்சத்திராய நமக. ஓம் லம் சதய நட்சத்திராய நமக. இவை நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம். அதிதேவதையான வருண பகவானுக்குரிய மந்திரமாகப்பட்டது ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் வருண பகவானை போற்றி போற்றி. ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் வருண பகவானை போற்றி போற்றி. இந்த 2 ஒருவரி மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 13 முறை கூறுவது அல்லது அதிகபட்சம் 108 முறை கூறுவது சிறப்பை தரும். அவற்றை கூறுவது 108 முறை கூறுவதற்கு ஒருவரி மந்திரமாகப்பட்டது 5 நிமிடங்கள் தான் ஆகும். முடிந்தவரை 108 முறை கூறுவது இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கும். இனி இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி வசிஷ்ட மகரிஷி. ஓம் ஸ்ரீம் வசிஷ்ட மகரிஷியை போற்றி போற்றி. குரு அருளை திரு அருளாக பெறுவீர்கள். வசிஷ்ட மகரிஷியை சிறிது நேரம் நினைத்து கொள்ளுங்கள் மனதிலே, இன்றைய நாள் எனக்கு வெற்றியை தர வேண்டும் சப்த மகரிஷியே என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மகரிஷியுடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். இனி இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இன்று ஞாயிறு சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஆதித்ய காயத்ரி மந்திரம் கூறுவதும் சிறப்பை தரும். ஒரு வெற்றிலை, நீங்கள் குளித்து விட்ட பிறகு ஒரு வெற்றிலையை சூரியனை பார்த்து மனதார
ஆத்மகாரகா, பிதுர்காரகா, சூரிய தேவா, நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை எனக்கு சகல விதத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் தர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்கண்ட நவக்கோள்களிலே கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இனி வரும் நாட்களில் யோகத்தை கொடுப்பார். இதுவே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் ஆகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு, யோகத்துக்குரியது. மேலும் இன்று ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் திதிசூனி ராசிகளாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. மனோகாரகன் மிகவும் பலமாக இருக்கிறார். எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். யோகாதிபதியான குரு 10 சனியோடு சேர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருப்பினும் ராசியாதிபதியான செவ்வாய் 12லும் யோகாதிபதியான சூரியன் 8லும் அமர்ந்திருப்பது எந்த ஒரு செயலிலும் தற்பொழுது சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் என்பதை காட்டுகின்றது. 2லே ராகு இருந்தாலும் தற்பொழுது குரு பார்வை பெறுவதனால் ராகுவால் பாதிப்புகள் இருக்காது. இருப்பினும் இன்றைய நாள் ஞாயிறு, துர்க்கையம்மனை வணங்குவது சிறப்பை தரும். அஷ்டமியும் இருக்கிறது இன்றைய நாள். ஆகையால் துர்காஷ்டமி என்கின்ற அமைப்பிலே இன்றைய நாள் துர்க்கையம்மனை வணங்குவது சிறப்பை தரும். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இன்று அஷ்டமி. பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் திதிசூனி ராசிகளாக வருவது திடீர் யோகமும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். தவறாமல் இன்றைய நாள் காலை 11-12 மணி அளவிலே வருகின்ற குரு ஓரையிலே சூரியனுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது, சிவாலயம் சென்று அர்ச்சனை செய்வது நன்மையை தரும். குரு ஓரையிலே காலையில் 11 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த நேரங்களிலே சூரியன் தற்பொழுது 8லே கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் உங்கள் பெயருக்கு சிவனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் சூரியனால் எந்தவித கெடுபலங்களும் இருக்காது. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி. கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரங்களை தரலாம். ஆனால் அஷ்டமி தவிர்க்க வேண்டும். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவது நன்மையை தரும். ராசிக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திரன் லாபத்தில் இருக்கிறார், யோகத்தை தருவார். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம், அவற்றில் வெற்றிகள் இருக்கின்றது. பரணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 8லே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் ஈடுபட வேண்டும். அபாயகரமான விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். கிருத்திகையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு. ஆகையால் இன்றைய நாள் கேந்திரத்தில் இருப்பது எந்த ஒரு காரியமும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கும். நன்மையான நாள் இன்றைய நாள். பொதுவாக இனிவரும் சதயம் நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ சதயம் நட்சத்திரம் அன்றைய நாள் உங்களுக்கு யோகத்தை தரும் என்பதை மனதிலே குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் கிருத்திகையில் பிறந்தவராக இருந்தால். மேஷராசி கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சதயம் நட்சத்திரம் இனி வருகின்ற நாள். குரு உங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அமைப்பு. சதயம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அன்றைய நாள் புதிய முயற்சியில் எடுங்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள்.
நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை ஞாயிறு, சூரியன் 7லே கேதுவோடு சேர்க்கப்பெற்று ராசியை பார்க்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் திதிசூனி ராசிகளாக வருகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தைகளிலே மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு சொல்லை சொல்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களிலே கருத்து வேதம் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்ப்பதே நல்லது. தற்பொழுதெல்லாம் ஆலோசனை யாருக்கும் பிடிப்பதில்லை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தைகளிலே கவனமாக கையாளுங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி அன்பு காட்டுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை. மற்றபடி குரு உங்களுக்கு 9லே வாக்கியாதிபதியான சனியோடு சேர்த்து பெற்று மிக பலமாக இருக்கிறார். மேலும் குருவாகப்பட்டவர் ராசியில் உத்திராடம் 2ஆம் பாதமாகப்பட்டு மகர ராசியில் இருப்பதும், நவாம்சத்திலும் அவர் மகரத்திலே தற்பொழுது இருப்பதும் மிகவும் யோகமாக வர்க்கோத்தமம் பெறுகின்ற அமைப்பு மிகவும் சிறப்பானது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சற்று வார்த்தைகளில் மட்டும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளுவது நல்லது. இன்றைய திதி அஷ்டமி. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேலும் துர்க்கைக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இல்லாதவாறு இருக்கும். துர்க்கை ராகுவோடைய அதிதேவதை. இன்று அஷ்டமி, அதுவும் ஞாயிறன்று வருகின்ற வளர்பிறை அஷ்டமி அன்று துர்க்கை அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானது. துர்காஷ்டமி என்போம். மாசிக் துர்காஷ்டமி என்று மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற வளர்பிறை அஷ்டமி துர்க்கை அம்மனுக்குரியது. ஆகையால் தற்பொழுது ராகுவாகப்பட்டவர் ராசியில் இருப்பதனால் துர்க்கையை வணங்குவதன் மூலம் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை இவற்றை தவறாமல் நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுடைய பாடல்களையாவது வீட்டில் இருந்தபடி கேளுங்கள். மற்றபடி விடுமுறை நாள் இன்றைய நாள் குடும்பத்தினோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. கணவன் மனைவி அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அவர்களிடம் பகைமை இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் வேண்டும். நட்பை எதிர்பார்க்காதீர்கள். மற்றபடி திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று வார்த்தைகளில் மிகவும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆகையால் மற்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், சந்திரனாகப்பட்டவர் 10ல் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். அது கும்பராசிக்கு அமர்ந்திருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் கும்பராசிக்குரிய மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது போன்றவை சிறப்பை தரும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் அவை இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் கொடுக்கும். சூழ்நிலைகளை சாதகமாகவே ஆற்றி கொடுக்கும். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். அபாயகரமான விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கவனத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானம் வெற்றியை தரும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். இருந்தாலும் நிதானம் வேண்டும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நன்மை கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வருவதும் 4ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் திதிசூனி ராசியாக வருவதும் செவ்வாயகப்பட்டவர் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். ஆகையால் கெட்டவன் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
கிழமை ஞாயிறு. சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 3க்குரியவர் தற்பொழுது 6லே அமர்ந்திருக்கின்றார். மிகவும் அற்புதமான அமைப்பு. கேதுவோடு அவர் சேர்க்கப்பெற்றிருந்தாலும் 6லே அவர் அமர்ந்திருப்பது வெற்றியை கொடுக்கும். கேதுவோடு அவர் மிக நெருக்கத்தில் இல்லை, தள்ளியே இருக்கிறார். அவ்வாறு 20 டிகிரி தள்ளி இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் தற்பொழுது இல்லை. மற்றபடி ராசியாதிபதியான புதன் யோகாதிபதியான சுக்கிரனோடு சேர்த்து பெற்று 5லே அதிர்ஷ்டஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதும், தனாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் சிறப்பே. இருப்பினும் 8ஆம் இடத்திலே சனி மற்றும் குரு வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் சனிக்கு அனுமன் சாலிசாவையும் காகபுஜன்றையும் தற்பொழுது நீங்கள் வணங்க வேண்டியது கடமையாக வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அஷ்டமி ஆகையால் துர்க்கையம்மனையும் வணங்குவதன் மூலம் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இன்றைய நாள் தவறாமல் ராகு காலத்தில் துர்க்கைக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். மேலும் விளக்கை ஏற்றுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ராகு 12இல் இருக்கின்ற அமைப்பு தரும். மற்றபடி 8இல் சனி குரு இருக்கிறார். அஷ்டம சனி என்றாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதி, குருவாகப்பட்டவர் பாதகாதிபதி. அவர்கள் இருவரும் 8இல் இருப்பது சில வகையில் நன்மைகளே கொடுக்கும். குரு சனி சேர்க்கை சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் தடுக்கப்படும் தான் என்றாலும் இதுவரை கோச்சார வேதை அடிப்படையிலே அஷ்டம சனியோடைய கெடுபலங்கள் தடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது குருவும் 8க்கு வந்திருக்கிறார். ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. தற்பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அஷ்டமி. எனவே எந்த ஒரு பெரிய முயற்சிகள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது நல்லது. தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்து கொள்ளுங்கள். பொதுவாக அஷ்டமி திதி அன்று காலபைரவரையும் துர்க்கையும் வணங்குவதன் மூலம் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் தடுக்கப்படும். இன்றைய நாள் அவ்வாறு ஞாயிறன்று அஷ்டமி வருவது சிறப்பு. ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சனியால் மற்றும் குருவால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தடுக்க துர்க்கையை வணங்குவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. சுக்கிரன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை, ஆட்சி பெற்றிருக்கிறார். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான கும்ப ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் கேட்டு காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியாதிபதி சந்திரன் 8இல் அமர்வதே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் மனதளவிலே மனோக்காரன் 8இல் அமர்கின்ற பொழுது சற்று குழப்பங்கள் தடுமாற்றங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே குழப்பங்கள் ஏற்படும் என்பது பொது விதி. ஆனால் ஒரு விதிக்கு விதிவிலக்கு என்றும் இருக்கின்றது. அவ்வாறு 8இலே சந்திரன் அமர்கின்ற பொழுது சந்திரனுக்கு 12இலே, அதாவது உங்கள் ராசிக்கு 7இலே வேறொரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே சந்திரனால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 7இலே சனியும் மற்றும் குருவும் இருக்கிறார்கள். ஆகையால் சந்திராஷ்டமத்தினால் இன்றைய நாள் பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் இன்றைய நாள் அஷ்டமி. 7இலே குரு யோகமாகவும் 11இலே ராகுவும் யோகமாகவும் இருக்கிறார்கள். சனி 7இலே இருப்பது கண்ட சனி. ஆனால் குருவோடு சேர்க்கை பெறுவது அவரால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடுக்கப்படும். சனி குருவோடு சேர்க்கை பெறுவதனால் சுபத்துவம் பெறுவார். இருப்பினும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி வருவது நல்லது. மற்றபடி இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மணி உறவிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தடுக்கப்படும். இனி வரும் நாட்களிலே குருவோடைய பார்வை ராசியின் மீது இருப்பது சிறப்பு. மேலும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் திதிசூனி ராசிகளாக வருவது கன்னியும் மிதுனமும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகள் பெறும். மகிழ்ச்சிகள் தைரியமாக இருக்கலாம். சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி இருக்கின்றது, மேலும் சந்திராஷ்டமம் என்றும் இருக்கிறது. ஆகையால் பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது தவறல்ல. இன்று ஞாயிறு பெரிய வேலை இருக்காது. இருந்தாலும் தொழில் வியாபாரம் அவ்வாறு இல்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை இன்று ஈடுபடலாம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆகையால் அவ்வாறு இல்லாமல் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் ராகுவோடைய நட்சத்திரம் நடைபெறுவதனால் எந்த ஒரு விஷயத்திலும் லாபத்தில் இருப்பதனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். மனம் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை விடுமுறை நாள். ஆகையால் இன்று அஷ்டமி ஞாயிறன்று வருகின்றது. துர்க்கையம்மனை வணங்குவதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். 11 இருக்கின்ற ராகு மேலும் நன்மை விதமான லாபத்தை கொடுப்பார். ஆகையால் செவ்வாய் மற்றும் ஞாயிறன்று அஷ்டமி வருவது மிக மிக நல்ல அமைப்பு. ஆகையால் வளர்பிறை அஷ்டமி அன்று துர்க்கையை வணங்குவது யோகத்தை தரும். மற்றபடி உன் குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியெல்லாம் இன்று அன்பு பாசம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மீன ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் நீங்கள் நீர் ராசியில் பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குறிப்பாக காகத்திற்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவை செய்வது ராசி பலம் பெறும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. நண்பர்களே, இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு உங்கள் ராசிக்குரியது, யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை 2ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் 11ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் திதிசூன்ய ராசியாக வந்தாலும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் 3லே அமர்ந்திருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள். மற்றபடி இன்றைய நாள் மனோகாரகன் சந்திரன் 7லே அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 6லே சனி குரு இருக்கிறார்கள். இவற்றிலே குரு 6லே இருப்பது நல்ல பலன்கள் இல்லை என்பது ஒரு பொதுவான விதி. ஆனால் விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. அதாவது குரு 6லே அமர்ந்திருக்கின்ற போது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கப்பட்டிருந்தால் குருவால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். தற்பொழுது குருவோடு சனி சேர்ந்திருக்கிறார். ஆகையால் குரு உங்களுக்கு 6லே அமர்ந்திருந்தாலும் கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதே சமயத்தில் நற்பலன்களை செய்வாரா என்றால் அதில் சதவீதம் கொஞ்சம் குறையும். நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுகின்ற அமைப்பு நன்மையை தரும் என்றால் 5லே இருப்பதற்கும் 6ல் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தை, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். ராகுவை பார்க்கிறார். 10ல் ராகு இருப்பது, 10ல் பாம்பு இருந்தால் நன்மை. அவ்வாறு குருவோடைய பார்வையை பெறுகின்ற அமைப்பு, ராகு பலம் பெறுகின்ற அமைப்பை தற்பொழுது சூரியன் 4லே இருக்கிறார். கேதுவோடு சேர்த்து பெற்று ராகுவுடைய பார்வையை பெறுகிறார். உடல்நலத்தில் கவனமாக தற்பொழுது இருக்க வேண்டும். சுகஸ்தானம் 4ஆம் இடம், அவ்விடத்தில் சூரியன் அமர்ந்து ராகுவுடைய பார்வையும் கேதுவோடு சேர்க்கை பெறுவது உடல்நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரியான உடற்பயிற்சி, உணவு பழக்கம், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அஷ்டமி. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய தொகை ஈடுபடுத்துவது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது சால சிறந்தது. மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மனதுக்கேற்றவரை இன்றைய நாள் நன்மையாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். அஷ்டமி ஞாயிறன்று வருகின்றது. ஆகையால் இன்று துர்க்கையம்மனை வணங்குவது நல்லது. வளர்பறையில் வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி. ஆகையால் அத்தகைய நாளிலே மாசிக் துர்காஷ்டமி என்று அழைப்போம். ஆகையால் இன்று துர்க்கைக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வது சால சிறந்தது, வெற்றியை கொடுக்கும். ராகு 10லே இருப்பதினால், ஜீவனஸ்தானத்தில் இருப்பதனால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் 7லே சந்திரன் இருப்பதனால் மிக நல்ல அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது.
காதலர்களை பொறுத்தவரை சற்று பொறுமையோடு பேசுவது பழகுவது இன்றைய நாள் சால சிறந்தது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய மந்திரத்தை கூறுவது, இன்றைய நாள் ஞாயிறு தவறாமல் சூரியனுடைய ஆதித்ய இறுதிய ஸ்லோகத்தை கேட்பது யூடியூபில் இருக்கிறது. அவை கேட்பதே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் சதயம் நட்சத்திரம் வருகின்ற நாள் மகத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாள். அன்றைய நாள் எத்தகைய புதிய முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. அஷ்டமியை பற்றி கவலைப்பட வேண்டியதை தைரியமாக இன்றைய நாள் நீங்கள் நட்சத்திர தாரை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் சாதகத்தாரையின் அதிபதி சந்திரன், அவர் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாக தாரை அதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகத்தை தரும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாள். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது, அவரும் கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். உடல்நலத்தில் கவனமாக இன்றைய நாள் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுங்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். மற்றபடி இன்றைய நாள் யோகம் இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் நன்மை தரக்கூடிய சேமதாரை. இன்றைய நாள் புதிய முயற்சிகள் புதிய செயல்களில் ஈடுபடலாம். அனதார பிரகஸ்பதியை வேண்டிக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் செயல்படுகிற தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு ஒரு முக்கிய முடிவில் எடுத்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை ஞாயிறு, ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் சூரியன் என்றாலும் 3ஆம் இடத்தில் இருப்பது யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசி திதிசூனிய ராசியாக வந்தாலும் ராசியை செவ்வாய் பார்ப்பது கெட்டவன் கிட்டிடம் நன்மைகளுக்குரிய அமைப்பு. மேலும் லாபாதிபதியான சந்திர பகவான் 6ல் இருப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 5லே சனி மற்றும் குரு, இவற்றிலே சனி யோகாதிபதி, குரு 5ல் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. 3லே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் யோகத்தை தரக்கூடிய நிலை. இவை ஆண்டுகோள்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும். 2ஆம் இடத்திலே ராசியாதிபதி புதனாகப்பட்டவர் யோகாதிபதி சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதும் மிக சிறப்பான அமைப்பென்றாலும் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் அஷ்டமி திதி இன்று இருக்கின்றது. பெரிய தொகை ஈடுபடுத்துவது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இன்று ஞாயிறன்று அஷ்டமி வருகின்றது. அவை துர்க்கையம்மனை வணங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அவ்வாறு துர்க்கையம்மனை வணங்குவது, இன்றைய நாள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வது யோகத்தை தரும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். உற்சாகமான மனநிலையும் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப சாதகமாகவே இருக்கும். எனவே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். பொதுவாக துர்க்கையம்மனை இன்று வணங்குவது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் ஏற்படக்கூடிய சில வகை தடைகள் நிச்சயம் அகலும். இருப்பினும் குரு ராகுவை பார்ப்பதினால் இனிவரும் நாட்கள் ராகுவால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை துர்க்கையை வணங்குவது நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கிறது என்றாலும் இன்று அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம்
ஸ்ரீ ஐம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியை பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது உங்கள் ராசிக்கு பலத்தை தரும். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நன்மை தர நட்சத்திரத்தாரை நடைபெறுகின்றது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் ஈடுபடுவது நல்லது. கவனமாக எந்த ஒரு செயலும் செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கின்றது. நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, செவ்வருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் கிழமை ஞாயிறு. சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திலே கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பல்ல. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டமி திதியும் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு செயலும் செய்வது நல்லது. 4லே சனியும் குருவும் இருப்பது கோச்சார ரீதியாக நன்மை தரக்கூடிய அமைப்பல்ல. கேதுவும் ராகுவும் அவ்வாறே. இருப்பினும் இன்றைய நாள் 6லே செவ்வாய் இருக்கிறார். ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதி புதனோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக மற்ற கிரகங்களை விட ராசியாதிபதி மிகவும் முக்கியம். உங்கள் ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால் எவற்றையும் சமாளிக்கக்கூடிய நெஞ்சுறுதி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய தைரியம், துணிச்சல் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் அஷ்டமி திதி பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் இன்றைய நாள் வேண்டாம். நாளை தினம் பார்த்து கொள்வதே நல்லது. ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது தற்பொழுது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். எனவே இன்று துர்க்கையம்மனை வணங்க வேண்டிய நாள். அஷ்டமி திதி ஞாயிறன்று வருவது சிறப்பு. ராகு காலத்திலே துர்க்கைக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் 8ல் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயம் குறையும். அவ்வாறு இன்றைய நாள் ஈடுபடுங்கள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்புமில்லை, பகையுமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். அஷ்டமி. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. சில நேரங்களிலே நீங்கள் சொல்வர வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கின்றது. வார்த்தைகளிலே சற்று விட்டு கொடுத்து பொறுமையாக பேசுங்கள் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர் சற்று காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் அவ்வாறே கூறுங்கள். மற்றபடி நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. நன்மை தரக்கூடியது. அதன் அதிபதி புதன் ராசியிலே கேந்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் நன்மைகளாகவும் வெற்றிகளாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரியன் 2லே கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். வார்த்தைகள் மிகவும் முக்கியம். இன்றைய நாள் மிகவும் கவனமாக பேசுவது நல்லது, பழகுவது நல்லது. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகள் மௌனம் சிறந்த ஒரு ஆயுதம் என்று நினைத்து கொண்டு பொறுமையோடு பேசுவது சால சிறந்தது. நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டாம். இன்று தாராளமாக ஈடுபடலாம். நன்மைகள் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, செவ்வருமான நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை ஞாயிறு உங்கள் ராசிக்கு யோகத்துக்குரியது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் மிதுனம் கன்னி திதிசூனி ராசியாக வருவதும், இரு இடத்திற்கு அதிபதியான பகை கொண்ட புதன் 12லே இருப்பதும் கெட்டவன் கிட்டிடும் நன்மையை, 3லே அமர்ந்திருக்கின்ற சனி குரு உங்களுக்கு நன்மைகளே செய்வார்கள். பொதுவாக 3லே குரு அமர்வது சிறப்பல்ல என்றாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் மிகவும் முக்கியமானது. 7ஆம் இடம் 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் அவற்றிலே பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் குரு பார்வை பெறுவது மிகவும் அற்புதமானது. ஆகையால் குரு உங்களுக்கு யோகாதிபதி என்ற முறையிலே நன்மைகளே செய்வார். மற்றபடி இன்றைய நாள் சந்திரன் பாக்கியாதிபதி 4லே அமர்ந்திருக்கின்றார். அவை அர்த்தாஷ்டம சந்திரன். ஆகையால் இன்றைய நாள் சற்று அலைச்சல்கள் இருக்கும். எந்த ஒரு செயலும் முறையாக சரியாக திட்டமிட்ட பிறகு அதற்குரிய முயற்சிகளை எடுக்குங்கள். ஏதோ செய்துவிடலாம் என்ற ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையாக அமைத்து கொள்ளாமல் முறையாக திட்டமிட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கின்றது. காரணம், சந்திரன் 10ஆம் இடத்தை பார்வை செய்வதனால். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அஷ்டமி. எந்த ஒரு முக்கிய முடிவுகள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் என்றாலும் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். இன்று அஷ்டமி, ஞாயிறன்று அஷ்டமி வருவது சிறப்பானது. அதுவாக வளர்பிறையிலே வருகின்ற அஷ்டமி அன்று துர்க்கையை வணங்குவது மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். அவை மாசிக் துர்கா அஷ்டமி என்பார்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்திருக்கும். அன்புக்குரியவர்களிடம் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்க்க வேண்டும். காதலர்களை பொறுத்தவரை தற்பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களே, மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில். ஆகையால் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் தற்பொழுது அந்த ஒரு விஷயத்தில் மனதை போட்டு வாட்டிக்கொண்டுகிறீர்கள். இருப்பினும் கேது கொடுக்கின்ற சூழ்நிலைகள் அது. கணபதியை தினந்தோறும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். மனதில் குழப்பங்களே இருக்காது. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சிம்ம ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மேலும் பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவை செய்வது நன்மையை தரும். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள். நீங்களும் சிறிது நேரம் கூறுங்கள். மற்றபடி நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு நன்மைகளே இருக்கின்றது. அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் அவைத்தான் சதயம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டீர்கள் என்றால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8, 17, 26 போன்ற நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவற்றிலே 17வது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம். 8வது நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இல்லை, ஆனால் அர்த்தாஷ்டம சந்திரன். அவ்வாறு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மகாலட்சுமி பிரார்த்தனை வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. சற்று அலைச்சல்கள் கால தாமதங்கள் ஏற்படும். எனவே அனுமனை காலையிலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா ஒரு முறை முக்கிய மகிழ்ச்சியாக இருந்தால் அனுமன் சாலிசா ஒரு முறை கேட்ட பிறகு அந்த செயல்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் வெற்றிகரமாகவே அவை அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை ஞாயிறு உங்களுக்கு யோகத்துக்குரியது என்றாலும் அவ்விடத்துக்கு, அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு யோகஸ்தானமான பாக்கியஸ்தானம். ஆனால் சூரியன் தற்பொழுது 12லே விரயத்திலே இருக்கிறார். எனவே இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் சற்று அவசரம் காட்டாதீர்கள். நிதானமாக பொறுமையாக திட்டமிட்டு ஒரு செயலை செய்யுங்கள். மற்றவர்கள் கூறிவிட்டார்கள் என்று நீங்களாக அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் 2லே அமர்ந்திருக்கின்ற குருவும் 6லே அமர்ந்திருக்கின்ற ராகுவும் வெற்றிகளை கொடுப்பார்கள்.
லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன் யோகத்தை கொடுப்பார்கள். சந்திரன் 3லே இருப்பது மிகவும் அற்புதமானது. இவற்றிலே ராசிக்கு 8க்குரியவர் 3லே இருப்பது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும். இவையெல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவசரம் வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று திடீர் யோகம் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமி. புதிய முயற்சிகள், பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மற்றபடி திடீர் தனயோகம், தனலாபம் இருக்கக்கூடிய நாள். பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். 6ல் ராகு அமர்ந்திருக்கின்றார், வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அது பொதுவாக அஷ்டமி ஞாயிறன்று செவ்வாய் என்று வருவது சிறப்பு. அவை இன்று வந்திருக்கிறது. துர்க்கை அம்மனை வணங்குவது மிகவும் அற்புதமான வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு இனி வரும் நாட்களிலும் ராகுவால் கிடைக்கப்படும். தற்பொழுது ராகு குருவால் பார்க்கப்படுகின்ற நிலையும் சிறப்பாக இருக்கின்றது. அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள். பொதுவாக வளர்பறை அஷ்டமி துர்க்கைக்குரிய துர்காஷ்டமி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவை செய்வது வெற்றிகள் தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்திற்கு அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசிக்கு பாக்கியஸ்தானமான சிம்ம ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தின் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய மந்திரத்தை கூறுவது, குறிப்பாக இன்று ஞாயிறு சூரியனுடைய மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். ராசி பலம் பெறும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதன் அதிபதி கேது மனதிலே குழப்பத்தை கொடுப்பார். இவை நடைபெறுமா நடைபெறாத என்ற தயக்கத்தை கொடுப்பார். நிச்சயம் இன்றைய நாள் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும். கேது விரயத்திலே அமர்ந்திருக்கிறார், சூரியனோடும் சேர்க்கை பெறுகிறார். இன்றைய நாள் கவனமாக எந்த ஒரு செயலும் செய்வது சால சிறந்தது. கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதக சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அவை உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் எடுப்பது உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் தரும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு சற்று சாதகமில்லாத கிழமை என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கோள்கள் அமர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியிலே சனி மற்றும் குரு அமர்ந்திருப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாக ஜென்ம சனியாக இருந்தாலும் மற்றொரு கிரகத்தோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சனியால் அசுப பலன்கள் இருக்காது. ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு மற்றொரு கிரகத்தோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இருக்காது. அவ்வாறு சனியும் குருவும் சேர்க்கை பெற்று ராசியில் இருப்பதனால் 7.5 சனியிலே ஜென்ம சனியால் அசுப பலன்கள் தடைப்படுகின்றது. குருவும் உங்களுக்கு பாதிப்பை செய்ய மாட்டார். மற்றபடி 3லே செவ்வாய், 5லே ராகு, 11லே சூரியன் புதன், 10லே சுக்கிரன் புதன், 11லே சூரியன் கேது இருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவற்றிலே சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது தர்ம கர்மாதிபதி யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை குரு பார்வை 5ல் 7ல் மற்றும் 9ல் இருப்பதும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமி. பெரிய தொகை ஈடுபடுத்துவது, புதிய முயற்சிகள் செய்வது தவிர்க்க வேண்டும். மற்றபடி தனலாபம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். இன்று அஷ்டமி ஞாயிறன்று வருகின்றது. அவை துர்காஷ்டமி என்று அழைக்கப்படும். மாசிக் துர்காஷ்டமி, வளர்பறை அஷ்டமி துர்க்கைக்குரியது.
ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். 5லே இருக்கின்ற ராகு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறுவார். ரிஷப ராகுவாகவும் குருவோடைய பார்வையும் பெறுகின்ற ராகுவோடைய அதிதேவதையே துர்க்கை. ஆகையால் இன்று அருகில் இருக்கின்ற துர்க்கை ஆலயம் சென்று நீங்கள் துர்க்கைக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது யோகத்தை தரும். மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீ சவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், அவற்றையும் கூறுங்கள். நலம் பெறும் இன்றைய நாள். மற்றபடி நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு ராசியிலே கேந்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. அஷ்டமியை பற்றி கவலை இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். கவனத்தாரின் அதிபதி ராகு. துர்க்கையை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயல் செய்தால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் 10லே கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சியும் புதிய காரியங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஷ்டமி பற்றி கவலை இல்லை. தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை ஞாயிறு, திதியோ அஷ்டமி. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி ராசியிலே மனோகாரகன் சந்திரன் அமர்ந்திருப்பது சிறப்பானது. எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாக சிந்திக்கும். முயற்சிகளிலே சற்று முன்யோசனையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ராசியாதிபதி 12லே இருக்கிறார். லாபத்தில் இருந்த குருவும் தற்பொழுது 12லே அமர்ந்திருக்கின்றார். ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. தற்பொழுது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திலும் செவ்வாய் இருக்கிறார். எந்த ஒரு செயலிலும் வார்த்தைகளில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி. எனவே பெரிய அளவிலே பெரிய புதிய முயற்சிகள் எடுப்பது, பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் வேண்டும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மனதிற்கேற்றவாறு சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். அஷ்டமி, வளர்பறை அஷ்டமி, ஞாயிறன்று வருவது சிறப்பு. துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் சற்றொரு 4லே அமர்ந்திருக்கின்ற ராகுவால் மனதிலே ஒருவித அழுத்தம் இருக்கும். சற்று உடல்நலத்தில் சோர்வாக உணர்வீர்கள். இன்றைய நாள் துர்க்கையை வணங்குவதன் மூலம் ராகுவால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. யோகாதிபதிகளாகப்பட்ட சுக்கிரனும் புதனும் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருப்பதும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்தவர்கள் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் 7ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் திதிசூனி ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் 8ல் அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையை
11 சனி, குரு, 3 ராகு ஆண்டுக்கோள்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளாகவும் அவை இருக்கலாம். மற்றபடி ராசியிலே அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதி செவ்வாய் சற்று கோபமான செயல்களை செய்ய வைப்பார். இன்றைய நாள் விடுமுறையாக இருக்கின்ற அமைப்பிலே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமான மனநிலை வைத்துக் கொள்ளாமல் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்கள். காரணம், இன்று திதி அஷ்டமி. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது, புதிய முயற்சிகள் எடுப்பது இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அவ்வாறு நன்மைகளான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள். ஆகையால் வளர்பிறை அஷ்டமி அன்று துர்க்கையை வணங்குவது வெற்றிகளை கொடுக்கும். தற்பொழுது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் ராசியாதிபதியான குருவோடைய பார்வையை பெறுவதும் சிறப்பென்றால் இன்றைய தினம் உங்கள் பெயருக்கு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். அவ்வாறு ஆலயம் செல்ல முடியவில்லை என்றாலும் ராகு காலத்தில் துர்க்கையுடைய பாடல்களை கேளுங்கள், யூடியூப்பில் இருக்கிறது. அவற்றை கேட்பதன் மூலமும் ராகுவோடைய அருளையும் பெறுவீர்கள், துர்க்கையுடைய அருள் கடாட்சத்தையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் கூறுங்கள். இன்றைய நாள் வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்திரித்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடுவதிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரித்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு செயலிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் ஈடுபடுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள், காலதாமதங்கள் இருக்கும். சரியாக திட்டமிட்டு ஒரு செயல் செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாக, லக்னத்தின் வாயிலாகவே உங்களுடைய தசாபுத்தி யந்திரங்கள் மூலமாகவும் உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கருவூரா சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி, சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.